வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் 5ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. கார்த்தி ஒரு வழியாக அவங்க அம்மா வந்து எல்லா தகனமெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி தங்கச்சி சந்திரகலாவும் அவங்க வீட்டுக்காரர் எப்படியாச்சும் இவரை வந்து நிரூபிக்கணும், இவர் தான் பேரன்னு சொல்லிட்டுன்னு சாமுண்டீஸ்வரிட்ட ஒவ்வொரு சமயம் இவங்க வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. உட்காந்து அழுதுட்டுருக்கிறாரு. அவங்க மாமா வராரு. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க மாப்பிள்ளை, என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்ப நல்லவங்க, என் மேலே ரொம்ப ஒரு பாசம் வச்சுருந்தாங்க. என்னால் அவங்க இழப்பை தாங்கிக்க முடியலைங்க மாமா. நிறைய விஷயம் 2 குடும்பமும் ஒன்று சேரணும், அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் கூட அவங்களால அதெல்லாம் பார்க்காமையே போயிட்டாங்களே, இதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாட்டி இவங்க எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த சூழ்நிலையில் சந்திரகலாவும் சிவனாண்டி பிளான் பண்ணுறாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் கடைசியில் மொக்கையாக போயிடுது, என்ன தான் பண்ணி உன்னை நிரூபிக்கிறது, ஒவ்வொரு தரத்துலேயும் இப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரேவதி வாழ்க்கையும் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அவள் அப்படி தான் வெளிநாடு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு பேசாமல் இப்போ இங்கே உட்காந்துட்ருக்கிறா. இந்த சாமுண்டீஸ்வரியை தன் பிள்ளைங்கிற வாழ்க்கைக்காக எதை சொன்னாலும் கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு பொம்மையாட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி இப்படின்ட்டுங்கிறாங்க. அடுத்த பிளானாவது ஏதாவது ஒன்று பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இப்படியே கும்பாபிஷேகம் நின்று போச்சு, அது ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவனை வந்து அந்த பேரன்னு சொல்லி நிரூபிக்கவே முடியலையே, எப்படி பார்த்தாலும் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்னடானா ரேவதி வந்து பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டி என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், கார்த்தி தானே உங்கள் பேரன், உண்மையான அவர் ராஜா டிரைவர் கிடையாது இல்லை, உங்கள் பேரன் தானே, கார்த்தி தானே அவர் பேர் அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே அவங்க இருந்துக்கிட்டு ஆமாடா தங்கம் மன்னிச்சிரு, அவன் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துன்னு தான் அங்கே டிரைவராக வந்துட்டுருக்கிறான். அவன் அபிராமி கண்டென்சன் குரூப் ஆஃப் கம்பெனியோட பெரிய எம்டி, எக்கச்சக்கமாக வெளிநாடெல்லாம் போய் படிச்சிருக்கிறாங்கன்னு அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி பாட்டி, எனக்கு வந்து ஒரு பேரன் அப்படிங்கிறது தெரியுங்கிறத நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன். அவர் அம்மாவை இழந்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே நான் பாசம் காட்டி அவர் மனசை நான் மாற்றிக்கிறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. சரிடா தங்கம், நீ இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ என் பேரனை நீ ஏற்றுக்கிட்டா சரி, அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைங்கிற உறவு விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. கார்த்தி மறுபடியும் மாடியில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கிறாரு. ரேவதி போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாங்கிறாங்க. பரவாயில்ல, அம்மாவோட இழப்பு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் அதுக்காக உடம்ப கெடுத்துக்கக்கூடாது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தீபாவோட அம்மாவும் அண்ணியும் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்தி தான் அங்கே இருக்கிறாரு, இவர் தான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நம்ம எப்படியாச்சும் வெளியில் போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி ஆட்டோவில் வந்துட்டு அவங்கள காப்பாற்றி நீங்கள் எதுக்கு எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் அவங்கள அங்கேயே இருக்க சொல்லிடுறாங்க. என்னடா அது, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கிறா, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும், ரேவதி நம்மளை விட மாட்டேங்கிறா, சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படியோ அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து அவங்க 2வது சாமுண்டீஸ்வரியுடைய இன்னொரு பொண்ணை வந்து தாலி கட்டிடுறாங்க, கல்யாணமும் பண்ணிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எப்படியோ வந்து வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. தாலி வெளியில் தெரிஞ்சுது, அதை சந்திரகலா பார்த்துட்றாங்க. அக்கா அங்கே பாருங்களேன், அவளோட கழுத்தில் வந்து தாலி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க உள்ளே போய் பாத்ரூமில் மூஞ்சி கழுவிட்டு இருக்கிறாங்க. உடனே ரேவதியும் கார்த்தியும் ஐயோ போச்சு, இவங்க எப்படி இந்த தாலி வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம், என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரேவதி பின்னாடி வெளியே போய் அவங்க கூப்பிட்டு இங்கே பாரு, ஏய் தாலி வெளியில் தெரிகிற மாதிரி இது பண்ணிவிட்டா எல்லாரும் சேர்ந்து இப்போ கண்டுபிடிக்க வராங்க, என்ன பண்ணியோ எப்படியோ சமாளி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் தாலியெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வந்தோடனே அவங்க சித்தி கேட்குறாங்க, என்ன உன் கழுத்தில் தாலி இருந்த மாதிரி தெரிஞ்சுதுங்கிறாங்க. என்ன சித்தி உளறீங்க, எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை, எப்படி தாலி இருக்குன்னு தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு அவங்க சாமுண்டி செஞ்சுட்டு எப்போ பார்த்தாலும் சந்திரகலா நீ யாரோ ஒருத்தர் மேலே பழி போட்டுக்கிட்டே தான் இருப்பியா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒன்றா மாப்பிள்ளை மேலே போடுற இல்லைன்னா பிள்ளைங்க மேலே போடுற, உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு சரி அப்படின்ட்டு போயிடுறாங்க எல்லாமே. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கார்த்திகை தீபம் கதைக்கலை போய்கிட்டு இருக்குதுங்க. கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடக்குமா, ரேவதி கார்த்தி சந்தோஷமாக வாழ்வாங்களா, அவங்க பழிவாங்கிற உணர்ச்சியிலேருந்து எப்போ அது வந்து மீண்டு வருவாங்க, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கார்த்திகை தீபம் போய்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி வணக்கம். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம்.